கலர் புர்காக்களை அணியலாமா? கலர் புர்காக்களை அணியலாமா இல்லையா என்பது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆடை அணிவதுடைய நோக்கம் என்ன, அதே போல புர்கா அணிவதுடைய நோக்கம் என்னன்றதை நாம தெரிஞ்சுக்கணும். ஆடை அணிவதுடைய நோக்கம் என்ன? உறுப்புகளுடைய அளவோ உறுப்புகளுடைய நிறங்களோ வெளியே தெரியக்கூடாது. இதுதான் ஆடையுடைய நோக்கம். ஆடை நம்முடைய உடலை மறைக்கக்கூடிய ஒரு பொருள். இதை தாண்டி அணியக்கூடிய ஒரு ஆடை தான் புர்கா என்ற ஒரு ஆடை. ஆடையுடைய நோக்கமே இதுவாக இருக்குதுன்னு சொன்னா புர்காவுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? ஒரு பெண் தன்னுடைய முழு அழகையும் அலங்காரத்தையும் அந்நிய ஆண்களை கவர்ந்தெடுக்கும் வகையில இருக்கக்கூடாது. தன்னுடைய அழகுக்கும் அலங்காரத்திற்கும் தடை ஆடையாக இருக்கக்கூடிய ஒரு ஆடை தான் இந்த புர்கா. இப்படிப்பட்ட புர்கா எந்த நிறத்துல இருக்கணும்? புர்கா என்பது கருப்பு நிறத்துல தான் மேக்சிமமா நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் அணிஞ்சு வராங்க. ஆனா தற்காலங்கள்ல கலர் புர்காக்களுடைய உபயோகம் என்பது அதிகமாகி கொண்டே இருக்குது. இன்னும் சொல்ல போனா கலர் புர்காக்களோட சேர்த்து ஃபிட்டான புர்கா போடக்கூடிய இந்த நடைமுறையும் அதிகமாகி கொண்டே இருக்குது. இது புர்காவுடைய அடிப்படை நோக்கத்திற்கே மாற்றமானது. ஏன் கருப்பு போடப்படுதுன்னு சொன்னா, கருப்பை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுடைய அட்டென்ஷன் அப்படின்றது கருப்பு நிறத்தின் மேல ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். இதை நீங்க கூகுள்ல பண்ணி கூட பாத்துக்கோங்க. அல்லாஹ் ரசூல் சொல்றாங்கன்னு சொன்னா நாம யோசிக்கிறோம், ஆனா கூகுள்லயோ அல்லது ஏதேனும் சயின்ஸ் ரிசர்ச் அப்படின்னு சொன்னா உடனே நாம ஏத்துக்கிறோம். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி கூட பாருங்க. பீப்புள்ஸ் உடைய அட்டென்ஷன் பிளாக் கலர் மேல ரொம்ப குறைவாக இருக்கும். சோ அதனாலதான் பொதுவாகவே கலர் புர்காக்களை விட கருப்பு புர்காக்கள் தான் இஸ்லாத்துல பெண்களாக ப்ரெஃபர் பண்ணி அவங்க போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா மற்ற ஆண்களுடைய கவனம் நம்ம மேல ஏற்படக்கூடாது. ஆனா இதை தாண்டி புர்காவுடைய நோக்கத்தையே சிதைக்கும் வகையில கலர்ல ஒரு பெண்மணி புர்கா போடுறாங்கன்னா அந்த நோக்கமே சிதைவடைஞ்சு போகுது. இஸ்லாத்துல இதெல்லாம் தடை கிடையாது. எந்த ஹதீஸ்ல இருக்குது, எந்த குர்ஆன்ல இருக்குது கலர் புர்கா போடக்கூடாதுன்ற தடை இருக்குதா அப்படின்னு சில பேர் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை அனுமதிக்கும், ஆனா ஆதரிக்காது. இஸ்லாத்துல கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வந்தா ரொம்ப முடியாத பட்சத்துல தலாக் என்பது அனுமதி இருக்குது. ஆனா ஆதரிக்கிறான்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது. அதே போலதான் கலர் புர்கா போடுவதற்கான அனுமதி இருக்கலாம், ஆனா அதை போடுவதற்கான ஆர்வம் ஊட்டக்கூடிய விஷயத்தை இஸ்லாம் எங்கேயுமே செய்யல. ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய முழு அலங்காரமும் தன்னுடைய முழு அழகும் கணவனுக்கு முன்னால் மட்டும்தான் வெளிப்பட வேண்டும் என்பதுல இஸ்லாம் ரொம்ப தெளிவான கண்ணோட்டத்தோடு இருக்குது. எனவே கலர் புர்காவுடைய கலாச்சாரத்துல இருந்து தயவு செஞ்சு வெளிவந்துருங்க. யாரெல்லாம் கலர் புர்கா போடக்கூடிய சிந்தனையில் இருக்கிறாங்களோ, போட்டு கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க. இதை தாண்டியும் விவாதம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களை அப்படியே விட்டுருங்க. இஸ்லாம் என்பதே கட்டுப்படுதல் தான். என்னாலலாம் கட்டுப்பட முடியாது, இப்படிலாம் ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்றவங்களே அவங்க போக்குலே விட்டுருங்க. அல்லாஹ் போதுமானவன்.